ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு HTML எலிமெண்ட்டை எப்படி ஒரு HTML வெப் பேஜில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைனமிக்காக நம்ம jQuery ட்ரவர்சிங் ஆட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு HTML ஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம டெமோ பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த HTML பேஜில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. வெரி சிம்பிள் பேராகிராஃப், ஹலோ ஃப்ரெண்டுன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ சினாரியோ என்னென்னா, இந்த பேராகிராஃப் கூட நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நியூ எலிமெண்ட்டை HTML எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் பேராகிராஃப் நான் எடுத்துக்கிறேன், பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணுறேன், அது கூட இந்த ஆட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்பொழுது எந்த எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணமோ அதை நான் ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறோம், அப்புறம் இந்த நியூ எலிமெண்ட்டை அது கூட ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி நான் சொல்கிறேன், பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த ஆட் மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம என்ன எலிமெண்ட்டை நியூ எலிமெண்ட்டை டைனமிக்காக ஆட் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பேராகிராஃப் கூட அது செலக்ட் ஆகிடும், அது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஹலோ ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ண உடனே புதுசாக ஒரு நியூ எலிமெண்ட் இது கூட ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஒரு புது நியூ எலிமெண்ட் ஒன்று ஆட் ஆகிடுது. அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆடுன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நமக்கு தேவையான நியூ எலிமெண்ட்டை டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம jQueryயோட ஆட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் இப்போ HTML எலிமெண்ட் எப்படி பாஸ் பண்ணலாம் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.